ஆக கல்யாணம் சீரியல்ல அனாமிகா பிரபாவ புடிச்சு வீட்ட விட்டு வெளியில போ அப்படின்னு தள்ளி விடுறாங்க. கீழ விழப்போன பிரபாவ நம்ம மகா தான் தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த கல்யாணத்துல பிரபாவுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு எங்ககிட்ட சாட்சியே இருக்கு. கல்யாணத்துல நடந்தத பார்த்தவங்க நெறைய பேரு சாட்சியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல வீடியோ ஆதாரமும் இருக்கு. பிரபா எதுக்கு இந்த வீட்ட விட்டு வெளியில போணும்? பிரபா இங்க தான் இருப்பா அப்படின்னு ஐஸ்வர்யா அதிரடியா சொல்லிட்டு பிரபாவ வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போக முயற்சி பண்றாங்க. ஆனா அனாமிகா இருந்துகிட்டு ஏற்கனவே தான் இந்த கேஸுக்கு சம்பந்தமா சூர்யா தானே கையெழுத்து போட்டு வாங்கி இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப எடுத்துட்டு காமிக்கிறாங்க அனாமிகா. அதுல சூர்யாவோட கையெழுத்து தான் இருக்கு. கௌதம் ஒரு பக்கம் பயப்படுறாப்ல எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் விசாரிச்சா பாத்தீங்கன்னா கௌதம் தான் வாங்கினாப்ல கையெழுத்து அப்படிங்கறது தெரிஞ்சிடும் இல்லையா? சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல. ஆனா அதையும் மீறி பிரபாவ உள்ளார அழைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு முயற்சி பண்றப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் பாத்தீங்கன்னா பிரபா, விஜய், சூர்யா இவங்க 3 பேத்தையுமே கைது பண்ணுது. சோ கைது பண்ணி பாத்தீங்கன்னா அழைச்சுக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குற ராஜலட்சுமிக்கு அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ராஜலட்சுமிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போறாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா பிரபா இவங்க 3 பேத்தையும் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு குரூப் அங்க போகுது, ஒரு குரூப் ஆஸ்பத்திரி போகுது. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.